ரொம்ப மனநிறைவா இருக்கு, சந்தோஷமா இருக்கு, நிம்மதியா இருக்கு. பிஎஸ்சி காலேஜ், காலேஜ். நான் செகண்ட் இயர் வரேன். உள்ள வரவே பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு கோயிலுக்குள்ள வர மாதிரி சுத்தமா இருக்கு. ஒரு கிளாரிட்டி, கிளியரிட்டி, எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா பளிச்சு ஒரு ட்ரீம் லேண்ட்ல இருக்கிற மாதிரி. I felt very happy, mindful to be here. Jayashree madam, அவங்கள நான் ரொம்ப தேங்க்ஸ் for inviting me here, and Revati madam and இப்ப நான் ஒரு half an hour டைம் கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்ப கம்மி ஆக்சுவலாக. give my best. இந்த half an hourல நீங்க இந்த ஆன்லைன்ல இருந்து வெளியே போறப்ப ஒரு டிரான்ஸ்ஃபார்மேட்டிவ் பர்சனா போகணும். இப்ப நீங்க என்ன பர்சன், you are someone. வெளியே போறப்ப you will become someone within half an hour. எப்படி என்ன பண்ண போறோம், என்ன நடக்க போகுதுன்னா I don't know. I want 3 things from you. First, 100% availability. கண்டிப்பா கிளாஸ்ல இருக்கிறப்ப நமக்கு சிந்தனைகள் நிறைய இருக்கும். பட் இந்த செஷன் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். உங்களுக்கு சில ஃபீலிங்ஸும் நான் பண்ணி தருவேன். You can practice that in your for your life also. ரெண்டாவது, இந்த நான் சொல்லிக் கொடுக்குற விஷயங்களை உங்க லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. மூணாவது, ஒரு 5 பேருக்கு சொல்லிக் கொடுங்க. That is leadership. And I feel happy. இந்த leadership என்ற டாபிக் எடுத்து பேச போறேன். ஜெயலட்சுமி மேடத்துக்கு ரொம்ப இந்த டாபிக் நான் ஃபர்ஸ்ட் டைம் பேசுறேன். ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு கண்டென்ட் பார்த்தீங்கன்னா லீடர்ஷிப். ஸோ ஒரு நம்மளையே நம்ம வந்து பாராட்டுறதுக்காக ஒரு கிளாப். லெட்ஸ் ஓகே. Take a deep breath. 3 times. Breathe in, breathe out. Breathe in, breathe out. Breathe in, breathe out. உங்களோட பாதங்களை வந்து ஃப்ளோர்ல பிளேஸ் பண்ணிக்கணும். கம்ஃபர்டபுளா பண்ணிக்கணும். ரிலாக்ஸ் பண்ணிட்டு கண்களை மூடிக்கணும். இன்னைக்கு மார்னிங்ல இருந்து இப்ப வரைக்கும் நடந்த நல்ல விஷயங்களை நினைச்சு பாருங்க. What are the good things? மார்னிங் எழுந்ததே ஒரு பிளஸிங். எத்தனை பேர் வந்து மார்னிங் so feel thankful for that. மார்னிங்ல இருந்து இப்ப வரைக்கும் நல்ல விஷயங்களை நினைச்சு what do you feel, what do you see, what do you hear, what do you smell, what do you speak? See it, smell it, see it, hear it. இந்த மந்த் ஸ்டார்டிங்ல இருந்து ஜூலை 1ல இருந்து இப்ப வரைக்கும் நடந்த நல்ல விஷயங்கள் நினைச்சு பாருங்க. மேபி சம் சில பேருக்கு பர்த்டேவா இருக்கலாம், ஃபங்க்ஷன்ஸ் போயிருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிருக்கலாம். greatest happenings of your life. அந்த மொமெண்ட்ல what do you hear, what do you listen, what do you smell, what do you feel, what do you speak? Feel it, smell it, hear it. அந்த தருணங்கள்ல நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க?
அதுக்கு நன்றி சொல்லுங்க. Jan 2025 ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் உங்க லைஃப்ல நடந்த ஹாப்பியஸ்ட் மூமெண்ட், கிரேட்டஸ்ட் மூமெண்ட், நீங்க சந்தோஷமா இருந்த நாட்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட, ஃபேமிலி கூட, ரிலேஷன்ஸ் கூட, உங்க ஃபேக்கல்டி கூட. ஃபேக்கல்டி உங்களை அப்ரிஷியேட் பண்ணிக்கலாம், உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களை அப்ரிஷியேட் பண்ணிருக்கலாம், நீங்க வெளியே போயிருக்கலாம், பிடிச்ச இடத்துக்கு போயிருக்கலாம், பிடிச்ச சாப்பிட்டு இருக்கலாம், டிராவல் பண்ணிருக்கலாம். Think about those moments. What do you hear? What do you see? What do you feel? What do you smell? என்ன பார்த்தீங்க, என்ன கேட்டீங்க, என்ன உணர்ந்தீங்க, என்ன ஸ்மெல் பண்ணீங்க, என்ன பேசுனீங்க? Feel thankful for that. From the day of your birth, இப்போ வரைக்கும் உங்க லைஃப்ல நடந்த நல்ல விஷயங்கள், greatest moments, amazing moments, birthdays, celebrations, festivals, காலேஜ் இந்த மாதிரி நிறைய கனெக்ட் பண்ணிருப்பாங்க, நிறைய ஸ்பீக்கர்ஸ் பேசியிருப்பாங்க, நிறைய ஃபேக்கல்டிஸ் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருந்திருப்பாங்க, நீங்க கஷ்டப்படுறப்ப நிறைய பேர் உங்க கூட இருந்திருப்பாங்க, உங்க கூட சந்தோஷமா இருந்திருப்பாங்க. Think about those moments. What do you see? What do you hear? What do you feel? What do you smell? What do you speak? Feel it, smell it, hear it, see it. சந்தோஷமான நாட்கள், மனசுக்கு மகிழ்ச்சி கொடுத்த நாட்களா இருக்கலாம். நீங்க நிம்மதியா இருந்தது, ஒரு தியேட்டருக்கு போறது, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா இருந்தது, ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணது, ஃபேக்கல்டிஸ் உங்களை அப்ரிஷியேட் பண்ணது, அவார்ட் வாங்கினது, ரிவார்ட் வாங்கினது, மார்க்ஸ் நல்லா ஸ்கோர் பண்ணது, கிரேட்டஸ்ட் மார்க்ஸ் யூ ஹேட் அச்சீவ்ட் டில் நவ. Feel it, smell it, think about it, and feel grateful for that. Grateful for that being. Okay, relax. Take a deep breath. How do you feel now? What do you want to think? Anyone? No, I'm very sorry. What do you make from this? ஒரு நல்ல ஃபீல் இருக்கா? எல்லாத்துக்கும் ஒரு பாசிட்டிவா, ஹாப்பியா? எத்தனை பேர் ஹாப்பியா ஃபீல் பண்ணுறீங்க? சந்தோஷமா இருந்தது. நீங்க எல்லாம் engaging இருந்தா நான் நிறைய சீக்ரெட் சொல்றேன். If you are sitting like this நான் வந்து எனக்கு சொல்ல தோணாது, உங்களுக்கு கேட்க தோணாது. லைஃப்ல சீக்ரெட் சொல்றது ரொம்ப கஷ்டம். நான் நிறைய சீக்ரெட்ஸ் ரிவீல் பண்ண போறேன். engaging இருங்க, active are, come on, you are youngsters, right? You have high potential, you are great people, great human being you are. Secrets வேணும்னா எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. ஓகே, இப்போ நீங்க வந்து படிச்சிருக்கீங்க. நார்மலா ஒரு ஹியூமன் பீயிங்க்கு 2 கவலை இருக்கும். ஏன்னா பசங்க ஃபர்ஸ்டே கவலை எடுக்கணும்னு நினைக்கிறேன்.
நினைக்கிறாங்க. ஏன்னா அது இருந்தாதான் நம்மளால சந்தோஷமா இருக்க முடியும். இப்ப நம்ம சிரிக்க சொல்றவங்க சிரிக்க முடியும், ஏன்னா நமக்கு கவலை இல்லை. சோ ரெண்டு விஷயம், கடந்த காலத்தை பத்தின கவலை, எதிர்காலத்தை பத்தின பயம் இருக்கா? நார்மலாக வந்துச்சு எல்லாத்துக்குமே. கடந்த காலத்தை பத்தின கவலைகள் இப்படி ஆகி போயிடுச்சு, இல்லைன்னா எதிர்காலத்தை பத்தின பயம். இது ரெண்டுமே நமக்கு இருந்துச்சு அப்படின்னா நம்மளால எந்த செயலும் முழுமையா பண்ண முடியாது. நான் இங்க வந்த உடனே சொன்னேன், இந்த காலேஜ்குள்ள வர்றப்ப எவ்வளவு கிளாரிட்டியா கிளியரிங்கா படிச்சுட்டு இருக்கு. இதை உங்க லைஃப் கொடுக்கலாம். அந்த ஆஃப் நான் இப்ப டிசைட் பண்ணுவேன், சரிங்களா? கஷ்டப்பட்டு சோ இந்த காலேஜ் மாதிரி உங்க லைஃப் இருக்கு. ஆல்ரெடி ஒர்க் ஹியர். எவ்வளவு தேங்க்ஃபுல் மூமெண்ட் தெரியுமா? இந்த காலேஜ் இருக்கிறது, இந்த ஃபேக்கல்டிஸ் கூட நீங்க ஸ்பெண்ட் பண்ற டைம் அண்ட் பீப்பிள் see this contacts you have right now. It's blissful moment. இப்ப கடந்த காலத்துல பத்தின கவலைகள், எதிர்காலத்தை பத்தின பயம், இது எல்லாத்துக்குமே இருக்கு. இப்ப இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு பாசிபிலிட்டி, ஒரு மந்த்ரா, ஒரு சீக்ரெட் சொல்லித்தராங்க. இதை புடிச்சுக்கங்க. லைஃப்ல வேற லெவல். இந்தியால இருந்து இந்த நிமிஷத்துல இருந்து you become a creator for your life. எத்தனை பேருக்கு அது நான் சொல்லணும்னு நினைக்கிறேன்? சரி, எனக்கு கடந்த காலத்தை பத்தி நான் கவலைப்படக்கூடாது, எதிர்காலத்தை பத்தி பயம் நினைக்கிறேன். எத்தனை பேருக்கு இருக்கு? எத்தனை பேருக்கு நீங்க சொல்லுங்க. நீங்க கைத்து நான் மட்டும் நான் சொல்லுவேன், சொல்லணும். So, இப்ப எதிர்காலம் அப்படின்றது இனிமேதான் வரப்போகுது. You become a possibility. இப்ப எதிர்காலத்துல நடக்க போற விஷயத்தை நினைச்சு பயம் வரும். என்ன வரப்போகுது எது? கடந்த காலத்துல முடிஞ்சு போயிடுச்சு. Past is nothing. என்ன சார் past is nothing சொல்றீங்க? past ஒண்ணுமே கிடையாது. நேத்து வரைக்கும் இந்த நொடி முடிஞ்சு போயிடுச்சு. past is nothing. அதை அக்செப்ட் பண்ணிட்டு அது ரொம்ப கஷ்டம். past is nothing. then futureல நமக்கு என்ன நடக்க போகுதுன்ற பயம் வரும். future நம்மளால கிரியேட் பண்ற பாசிபிலிட்டி each and every human being இருக்கு. the future we are going to live into. futureல இருந்து நீங்க வரணும். நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம்? பாஸ்ட்ல இருந்து வருவோம், இல்லைன்னா நம்ம ஃபியூச்சர் நினைச்சு பயப்படுவோம். as a human being மனுஷன் நம்மளால செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்ன? சிந்திக்க முடியும், கிரியேட் பண்ண முடியும், யோசிக்க முடியும். பட் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? கடந்த காலத்துல நம்மளை உருவாக்கிட்டு இருக்கோம். கடந்த காலத்துல நம்ம இதுதான் நான் வந்து பேபி, நான் குட்டையா இருக்கேன், நான் நெட்டையா இருக்கேன், நான் கருப்பா இருக்கேன், இல்ல நான் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ், இல்ல நான் இதுக்கு முன்னாடி ஸ்கோர் பண்ணது சார், நானா ஃபெயிலியர் சார், நானா வந்துட்டு I'm not good enough, I'm small. இது எல்லாம் எங்க இருந்து வருது? the past you are living. அது என்ன பண்ணும்னா, இதெல்லாம் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க what are completed, ஆனா incomplete இருக்கு. அதுக்கு நான் பேசுறேன் what you didn't complete with. அது என்ன பண்ணும்னா, நீங்க பாஸ்ட்ல உங்களை பத்தி இப்ப நினைச்சிட்டு இருக்க விஷயம் எல்லாமே உங்களோட ஃபியூச்சர்ல வந்து உட்கார்ந்து நீங்க என்ன ஆக்ஷன் எடுத்தாலும், படிப்புல சரி, இதுக்கு வேலைக்கு போனா சரி, அதுக்கப்புறம் ஃபேமிலில and your health, எல்லா இடத்துலயும் all parts of your lifeல நீங்க இதுக்கு முன்னாடி பாஸ்ட்ல நீங்க பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ், actually they are not mistakes, but நீங்க பண்ண மிஸ்டேக்ஸ் and நீங்க எடுத்த decisions, உங்களுக்கு கிடைச்ச ரிசல்ட்ஸ், அப்புறம் way you be with people, way people treated you, இது எல்லாம் என்ன பண்ணும்னா உங்களோட ஃபியூச்சர்ல will be basic and நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி உங்களோட லைஃபை எடுத்து போவீங்க. Now what you can do is உங்களோட ஃபியூச்சரை நீங்க கிரியேட் பண்ணணும். நீங்க யாராக போறீங்க? டாக்டர், இன்ஜினியர், ஹூமவர், வாட், இல்ல கவர்மெண்ட் தான் போகணும், இல்ல ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும், எத்தனை